Good students, 12th Biology, page number 153. ELISA, enzyme linked immunosorbent assay. நொதி சார்ந்த நோய் தடைப்பொருள் உறிஞ்சுகை மதிப்பீட்டு ELISA. Enzyme linked immunosorbent assay. ELISA is a biochemical procedure discovered by Eva Engvall and Peter Bellman to detect the presence of specific antibiotics or antigens in a sample of serum, urine, etc. சீரம் அல்லது சிறுநீர் மாதிரியின் குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டிகள் உள்ளதா என்பதை கண்டறிய எவா எங்வால் மற்றும் பீட்டர் பெல்மான் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிர் வேதிய செய்முறையே ELISA ஆகும். பயோகெமிக்கல் ப்ரொசீஜர்ஸ், உயிர் வேதி செய்முறை, இது இப்போ தானது ELISAன்னு சொல்கிறாங்க. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எவா எங்வால் மற்றும் பீட்டர் பெல்மன் 1971 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன கண்டுபிடிச்சாங்க? டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் இன் சாம்பிள் ஆஃப் சீரம் அண்ட் யூரின். ரத்தம் அல்லது சிறுநீர் மாதிரியில் குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டிகள் உள்ளதா? எதிர்ப்பொருள் வந்து ஆன்டிஜென்ஸ், ஆன்டிபாடிஸ், ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ். ஆன்டிபாடிஸ் தான் வந்து என்னது? எதிர்ப்பொருள் தூண்டி வந்து ஆன்டிஜென்ஸ். இது ரெண்டும் அதில் இருக்குதான்றது, ரத்தத்தில் அல்லது யூரின்லேயும் இந்த மாதிரி இருக்குதான்றதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த செய்முறை மாதிரியை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உயிர் வேதிய செய்முறையான ELISAவை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. It is a very important diagnostic tool to determine if a person is HIV positive or negative. ஒரு நபர் HIV தொற்று கொண்டவரா, பாசிட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் என்பதை கண்டறிய உதவும் மிக முக்கியமான கருவியாக ELISA சோதனை விளங்குகின்றது. ELISA is a tool for determine serum antibody concentrations bracketla such as the antibodies produced in a persons infected by a pathogen such as HIV, and also for detecting the presence of specific antigens and hormones such as human chorionic gonadotropins. இப்போ ஒரு ஆளோட உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் எதிர்ப்பொருள் அளவை தீர்மானிக்கவும், அதேமாதிரி நோயுக்கியான HIV தொற்று கொண்டவரின் உடலில் உற்பத்தியாகும் எதிர்ப்பொருளின் அளவு, குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள், மனித கோரியானிக் கொண்ட்ரோட்ரோபின் போன்ற ஹார்மோன்கள் ஆகியவற்றை கண்டறியவும் ELISA ஒரு சோதனை கருவியாக உள்ளது. இப்போ இது என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு நபரின் உடலில் உள்ள சீரம் ரத்தத்தில் எதிர்ப்பொருள் அளவை தீர்மானிக்கும், அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பொருள் அதோடைய அளவை தீர்மானிக்கவும், குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் தூண்டிகள், மனித கோரியானிக் கொனோடோட்ரோபின் போன்ற ஹார்மோன் ஆகியவற்றை கண்டறியவும், அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பொருள் தூண்டிகளை கண்டறியவும், மனித கோரியானிக் கொனோடோட்ரோபின் போன்ற ஹார்மோன்கள் ஆகியவற்றை கண்டறியவும் இந்த ELISA டெஸ்ட்டு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. During diagnosis, the sample suspected to contain the antigen is immobilized on the surface of an ELISA plate. ஆன்டிஜனை கொண்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் மாதிரியில் ஆன்டிஜன் இருப்பின் ELISA தகட்டின் மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படுகின்றது. During diagnosis, the sample suspected to contain antigen is immobilized. Immobilized means நகர முடியாமல் செய்யப்படுகிறது. On the surface of the ELISA plate, அந்த ELISA பிளேட்டில் அந்த ஆன்டிஜன்ஸ் வந்து நகர முடியாமல் செய்யப்படுகின்றது. ஃபிகர் 9.5 படம் 9.5 தெளிவாக அதை கொடுத்துருக்காங்க. The antibody specific to this antigen is added and allowed to react with the immobilized antigen. அந்த குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடி அதில் சேர்க்கப்படுது, வினைபுரிய செய்யப்படுது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த நகர்ச்சி அற்ற எதிர்ப்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்ப்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படுகின்றது. அந்த என்னது நகர்ச்சியற்ற எதிர்ப்பொருளுக்கு வந்து எதிர்ப்பொருள் தூண்டிக்கு பேர் ஆன்டிஜன்ஸ், அதற்கே உரிய எதிர்ப்பொருள் வந்து ஆன்டிபாடி சேர்க்கப்பட்டு ரியாக்ட் பண்ணப்படுது.